பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலிருந்து நாம் 7 சபைகளை குறித்து அதனுடைய பின்னணியத்தையும் அந்த சபை எந்த காலங்களையும் எந்த காரியங்களையும் குறிக்கிறதையும் நாம் நிதானிக்க இருக்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் முதல் 7 வசனங்களை வாசிக்கின்றேன். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் கொத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் என்று நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றான். இந்த சபைகளை குறித்து எழுதும் பொழுது ஹிஸ்டாரியன்ஸ், சில வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த 3 காரணங்களை சொல்லுகிறார்கள். இந்த சபைகள் யோவான் வாழ்ந்த காலத்தில் இருந்த சபைகள் 7 பிரிவுகளாக இருந்தது. இந்த எபேசு சபை, சிமிர்னா, இந்த 7 சபைகளுமே மத்திய தரை கடலை ஒட்டி ஒரு முக்கோண வடிவிலே அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஆங்காங்கு இருக்கின்ற சபைகள் இந்த 7 பட்டணங்களை சார்ந்த சபைகளாக இது காணப்படுகிறது. இது இந்த திபெத் பகுதியிலிருந்து துருக்கி பகுதியிலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் யோவானை பத்ம தீவில் இருக்கும் பொழுது அவருக்கு வந்த இது காட்சி என்று சொல்லப்படுகிறது. இந்த 7 சபைகள் யோவான் வாழ்ந்த காலத்திலே யோவான் அந்த எபேசு பட்டணத்திலே போய் ஊழியம் செய்து அங்கே சபை ஸ்தாபிக்கப்பட்டதை அவர் அந்த இடத்துல வசனங்களை பகிர்ந்து கொண்டதையும் நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலர், தீமோத்தேயு இவர்கள் அந்த இடத்துல போய் சுவிசேஷம் அறிவித்து அந்த இடத்துல சபையை அவர்கள் ஸ்தாபித்திருக்கிறார்கள். இப்படி இந்த 7 சபைகளும் 7 காலங்களை குறிக்கிறதாகவும் ஒரு குறிப்புகள் சொல்லுகிறது. அதாவது கிறிஸ்துவுக்கு பின்பதாக சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது பின்பதாக இருந்த காலகட்டங்களிலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வரையிலும் உள்ளதான இந்த காலகட்டங்களிலே இப்படி 7 விதமான சபை கூட்டத்தார்கள் இருக்கின்றார்கள். இந்த சபைகளுக்கு ஒரு தலையான சபையாக இந்த 7 பட்டணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி யோவான் இதை எழுதும் பொழுது பார்த்தால் பிலிப்பு பட்டணத்திலே சபைகள் இருந்தது, கொலோசை பட்டணத்திலே சபைகள் இருந்தது, கொரிந்து பட்டணத்திலே சபைகள் இருந்தது. ஆனால் அந்த பெயர்களை சொல்லாமல் இந்த 7 சபைகளின் பட்டணங்களின் பெயர்களை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த 7 பட்டணங்கள் என்ன பட்டணங்கள்? இந்த இயற்கை அமைப்பிலேயே இந்த 7 பட்டணங்கள் அந்த மத்திய தரைக்கடலை ஒட்டி ஒரு முக்கோண வடிவிலே அமைந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அதனுடைய சரித்திரம் என்ன, இவைகளை குறித்து தான் நாம் அதிகமாக இந்த நாளிலே பார்க்க போகிறோம். ஏனென்றால் நேரடியாக வசனங்களை நாம் பேசும் பொழுது வசனத்தினுடைய விளக்கங்கள் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் அதனுடைய பின்னணியத்திலே, அந்த வாழ்க்கை முறைமைகளிலே அவர்கள் எப்படி இருந்தார்கள், அந்த நேர காலகட்டங்களிலே அவர்கள் என்ன சூழ்நிலைகளில் இருந்து யோவான் இதை இப்படி எழுதினார் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த 7 சபைகளுடைய குணாதிசயங்களை பார்க்கும் பொழுது இந்த குணாதிசயம் சிம்பிளாக நம்ம சொல்லிடுறோம். இந்த இப்படி குணாதிசயங்கள் இருந்தது அவர்களிடத்துல. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டாங்க. அப்போ ஆதியில் என்ன அன்பை கொண்டிருந்தார்கள், எதை விட்டுட்டாங்க, ஏன் அந்த குணாதிசயங்களை விட்டுட்டாங்க, இதெல்லாம் நம்ம கவனிக்க போகிறோம். பாருங்கள், இவங்களுடைய நம்பிக்கைகள்
இவங்க வந்து எதை எதையெல்லாம் நம்பிக்கொண்டு இருந்தார்கள். ஏன்னா பவுல் அதெல்லாம் எழுதுறார். இதுக்கு முந்தி முற்காலத்திலே நாம் இதெல்லாம் நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுறார். அப்போ என்ன நம்பிக்கைக்கு வைத்து கொண்டு இருந்தார்கள், எந்த இடத்திலே அவர்கள் மாறினார்கள் என்பதை நாம் இந்த தியானத்திலே கொண்டு வருவோம். அடுத்தது அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருந்தது, அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது, அவங்களுடைய ஒரு ஒரு இடத்தை எடுத்தோன்னா அவங்களுடைய அந்த மக்களுடைய வாழ்க்கை தன்மைகளை எல்லாம் நாம் பார்ப்போமே என்றால், பல தரப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம். எந்த சமுதாயத்தை எடுத்தாலும் ஒரு 7 விதமான கூட்டத்தினர் அந்த இடத்துல இருக்காங்க. ஒரு சபையை எடுத்தாலும் அந்த சபைக்குள்ளாக 7 விதமான விசுவாச கூட்டத்தார் இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த குணாதிசயங்களை வைத்தும் அல்லது கலாச்சாரங்களை வைத்தும் அவர்களுடைய நம்பிக்கைகள், அவர்களுடைய கொள்கைகள், அவங்களுக்கு என்னென்னலாம் போதிக்கப்பட்டிருந்ததோ அல்லது எப்படியெல்லாம் அவர்கள் வளர்க்கப்பட்டார்களோ, பாருங்க, ஒரு வாழ்க்கையினுடைய தன்மைகளை நாம் ஒரு நபரை நாம் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நம்ம பேசுவதற்காக அல்ல, ஒரு மனிதனை வந்து நம்ம ஒரு காரியத்துக்காக நாம் வந்து அந்த மனிதனை நிதானிக்கும் பொழுது எதினாலே அந்த மனிதன் இப்படி காணப்படுகிறான் என்பதையெல்லாம் நாம் நிதானித்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த கற்றுக்கொள்ளுவதற்காக இவைகளெல்லாம் நாம் நிதானிக்கின்றோம். அவ்வளவே. நாம் எதற்காக என்ன கற்றுக்கொள்ளுகிறோம், எதை நம்ம வந்து நம்மளை வந்து சாந்த குணம் உள்ளவர்களாய் நம்மை நாம் வளர்த்து கொள்வதற்கு எந்தெந்த காரியத்திலே நாம் இதுதான் தியானம். நிதானித்து நாம் அதை அறிந்து கொண்டு நம்மை நாமே அதிலிருந்து ஜெய வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது தான். அதுதான் இந்த இடத்துல எபேசு சபையில் இந்த 7 சபையை குறித்து இந்த காலகட்டம் வந்து இனி வரப்போகிற ஒரு 7 சபை கூட்டத்தையும் இது நிர்ணயிக்கின்றதாக சொல்லப்படுகிறது. நல்லா கவனிக்கணும். இது வந்து யோவான் வாழ்ந்த காலத்திலிருந்த 7 சபைகள். அது இல்லாமல் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக அப்போஸ்தலர் காலத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வரையிலும் இருக்கின்றதான சபைகளை 7 கூட்ட சபைகளாக பிரிக்கப்படுகிறது. அடுத்ததாக உபத்திரவ காலத்திலும் மகா உபத்திரவ காலங்களிலும் காணப்படுகின்றதான 7 விதமான சபை கூட்டங்கள் காணப்படுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த இடத்துல ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எபேசு சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தமது கரங்களிலே வைத்து கொண்டிருக்கின்ற. அப்போ 7 நட்சத்திரங்கள் என்னது, அந்த 7 பொன் குத்து விளக்குகள் என்னது என்று நாம் அந்த இடத்துல ஆண்டவரே அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காரு, வெளிப்பாடுகளை சொல்லியிருக்கிறாரு. அந்த நட்சத்திரங்கள் வந்து சபையினுடைய தூதர்கள். அப்போ இந்த 7 சபைகளுடைய தூதர்கள் இன்சார்ஜ், ஸ்பிரிச்சுவல் இன்சார்ஜ், அதாவது சூப்பர் நேச்சுரல் பவர்ஸில் இன்சார்ஜாக இருக்கிற 7 தூதர்கள் 7 சபை கூட்டத்தினருக்கு. இந்த குணாதிசையில் உள்ள சபைகள். இது வந்து இந்த எபேசு சபையினுடைய காலகட்டத்தை பார்ப்போம் என்றால் 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்துவுக்கு பின்பதாக 1ஆம் நூற்றாண்டு சபையை இது குறிக்கிறது. ஏனென்றால் அந்த ஒரு முதல் 100 ஆண்டுகளில் இந்த சபையில் இப்படிப்பட்டதான குணாதிசயங்கள் காணப்பட்டது. இதே மாதிரி ஒரு சபைக்குள்ளாகவும் இந்த வசனங்களை நீங்கள் நிதானிக்கும் போது படிக்கும் பொழுது உங்களுக்கே புரிகிறது, இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்மிடத்திலும் காணப்படுகிறது, சபை மக்களிடத்திலே இருக்கிறது. இப்படிப்பட்ட கூட்டத்தார்கள் எல்லா இடங்களிலேயும் இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த குணாதிசயங்கள் உள்ள இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் மாத்திரம் அல்ல, இவங்களுடைய குவாலிட்டிஸ் இருக்கிற, இவங்களுடைய பழக்க வழக்கங்கள், இவங்களுடைய பண்பாடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மக்கள் இனம் இருக்கிறது. இது அதரிசனமான சபை எங்கெல்லாம் இருக்கின்றதோ அந்த ஆலயங்கள் எல்லாம் இந்த இடத்துல ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கிறது. இப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு உள்ள ஒரு தலைவர் இருக்கிறார், ஒரு தூதர், சூப்பர் நேச்சுரலாக ஒரு தூதர் இருக்காரு. அதுதான் ஒரு சிம்பாலிக்காக அந்த இடத்துல வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போது அந்த ஒரு பொன் குத்து விளக்கு என்பது ஒரு சபையை குறிக்கிறது. இப்போ எபேசு சபைக்கு ஒரு குத்து விளக்கு ஒரு எக்ஸாம்பிள் சிம்பலாக இருக்குது. அந்த குத்து விளக்குக்கு ஒரு நட்சத்திரம் சிம்பலாக இருக்குது. அந்த தலைவர் தூதர் இது இயேசு கிறிஸ்து கரங்களில் வைத்திருக்கிறார்.
இப்போ அதை வந்து அந்த சபைகளின் மத்தியிலே உலாவுகின்ற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பாருங்க, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து சபைகளுக்குள்ளாக, ஆலயங்களுக்குள்ளாக பரவி இருக்கிறார். அவர் இருந்தவரும் வருகிறவரும் மாத்திரமல்ல, அவர் வார்த்தையாக இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். அவர் இயங்குகிறவராக, அவருக்குள்ளாக சகலமும் வைக்கப்பட்டு, அவருக்குள்ளாக அவர் மூலமாக சகலமும் இயங்கப்படுகிறது. அப்படி என்றால் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் கிரியைகள்ட என்ன அர்த்தம்? பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவர்களிடத்தில் என்ன காணப்பட்டது? அப்போ அவங்களுக்கு என்ன போதிக்கப்பட்டது? என்ன அவங்களுக்கு வெளிப்பாடுகள் கிடைத்தது? இவைகளெல்லாம் நாம் நிதானித்து அந்த பட்டணத்தினுடைய அமைப்பை பார்க்கப்படும். இந்த எபேசு பட்டணம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு பிரபலமான ஒரு துறைமுக பட்டணம். இந்த துறைமுக பட்டணத்தில் இங்கே வந்து 3 விதமான டெம்பிள்ஸ் இருந்தது. அந்த இடத்துல கட்டப்பட்டது. எப்பொழுது? பவுல் காலத்திலேயே. யோவான், பவுல், தீமோத்தேயுலாம் அந்த இடத்துக்கு போகும் பொழுது அந்த இடம் வந்து ஆல்ரெடி நல்ல டெவலப்ட் ஏரியா. அந்த இடம் வந்து நல்ல செல்வம் செழிக்கும் ஒரு இடம் என்று சரித்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எப்படி இவர்களுக்கு அவ்வளோ பெரிய செழிப்புனா, இவர்கள் ரோம சாம்ராஜ்யத்தை இந்த இடத்துல ஸ்தாபித்திருந்தார்கள். ரோமர்கள் அந்த இடத்துல வந்து பலதரப்பட்ட பொருள்களை வியாபார ஸ்தலமாக வைத்திருந்தார்கள். இந்த வியாபார ஸ்தலம் ஒரு சாதாரண வியாபார ஸ்தலம் இல்லை, இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்னா என்ன அர்த்தம்னா, எல்லா தேசங்களிலிருந்தும் கிடைக்கக்கூடிய விளைச்சலோ அல்லது தொழில் செய்த அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல அவைலபிளாக இருக்கும். அப்போது இது ஒரு துறைமுக பட்டணம் அப்படின்றதுனால கப்பல் போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றபடினால இந்த பட்டணத்தில் வந்து மணி டிரான்சாக்ஷன், அது ட்ரேடு வந்து ரொம்ப டாப் லெவலில் இருந்தது. அப்போ இது ஃபஸ்ட்டு செஞ்சுரி, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பதாகவே முதல் நூற்றாண்டில், அதாவது கிமு 1ஆவது நூற்றாண்டில் அகஸ்திராயனை பற்றி நம்மளுக்கு படிக்கிறோம் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில். இந்த அகஸ்டஸ் சீசர் வந்து ரோமோடைய எம்பரர். அப்போ அந்த பீரியடில் எப்படி இருந்துச்சுன்னா, சர்வாதிகாரி தான் அவங்கள வந்து கடவுளாக நினைக்கணும், அவங்கள வணங்கணும். ஸோ எம்பரர் வர்ஷிப் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப டாப் லெவலில் வேலை செய்தது. அப்போ மக்கள் எல்லாருமே யாரை கடவுளாக நினைக்கிறாங்கன்னா, தெய்வமாக நினைக்கிறாங்கன்னா எம்பரர்ஸ், சர்வாதிகாரி, அந்த ராஜா. அதனால் அகஸ்டஸ் சீசருக்கு அங்கே ஒரு டெம்பிள் கட்டப்பட்டிருந்தது. எபேசுவில் அகஸ்டஸ் சீசருக்குன்னு ஒரு டெம்பிள் இருந்தது. அப்போ அகஸ்டஸ் சீசர் அந்த இடத்துல வரும்பொழுதெல்லாம் இவங்க என்ன பண்ணி ஆகணும்னா வணங்கணும். அப்படி என்னால் அவங்க எப்படி வணங்கணும்னா, இவங்க வந்து ஒரு திரவியம் வந்து ட்ரேடில் அவங்க அந்த வணிகத்துறையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு தைலத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லி தைலம் அது. அந்த தைலம், அந்த ஸ்மெல்லு அந்த அகஸ்டஸ் சீசருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் வரும்பொழுது, ராஜாவுடைய ப்ரெசன்ஸ் எல்லாம் வரும்பொழுதே இவங்க ஒவ்வொரு சிட்டிசனும், ஒவ்வொரு ஆளுமே என்ன பண்ணி ஆகணும், அதை அந்த மார்க்கெட் பிளேஸில் அவர் வந்து வலம் வருவார். ஊர்வலம் வரும்பொழுது இவங்க என்ன பண்ணணும்னா, அந்த இன்சென்ஸை ஒரு 2 drops ஒவ்வொருத்தரும் தெளிக்கணும். அவங்களுடைய மரியாதை, அந்த தெய்வத்துக்கு அவங்க சுகந்த வாசனையை செலுத்துகிற ஒரு ஆராதனை. அப்படி தெளித்து அதுக்கப்புறம் அவங்க வந்து அவரை புகழ்ந்து பாடணும். பாருங்க, இது ஒரு மனிதன் அவனுக்கு தெய்வமாக வணங்கி அந்த வணக்கத்துக்கு முன்பதாக இந்த சுகந்த வாசனையை சொல்லி அவங்க அவரை புகழ்ந்து பேசி வணங்கணும். இது வந்து அந்த இடத்துல மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இதை செய்யாவிட்டால் இது வந்து பெரிய தெய்வ குற்றம். அப்படின்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் வந்து மரண தண்டனை. அப்போது இந்த இப்படிப்பட்டதான ஒரு சூழல் அந்த இடத்துல உண்டாகி கொண்டு இருக்கிறது. அடுத்த ஒரு காரியம் பார்த்திங்கன்னா, அந்த இடம் வந்து கொஞ்சம் மலைப்பாங்கான இடங்கள். அந்த பாங்கான இடத்துல ஒரு இடம் பிளட்டோ, அதாவது உயர்ந்த ஸ்தலமாக இருக்கும், ஆனால் அது ஃப்ளாட்டாக இருக்கும்.
அந்த அதுக்கு மேலே இருக்கிறதுலேயே ஒரு நல்ல உயர்ந்த ஒரு இடத்துல இவங்க ஒரு சிலையை வச்சுருக்காங்க. அந்த சிலைக்கு பேர் வந்து ஹார்டமஸ். இந்த ஹார்டமஸ் என்பது வந்து ஒரு ஃபர்டிலிட்டி காடஸ், ஒரு பெண்ணு. இந்த பெண்ணை வந்து இவர்கள் வழிபடுறாங்க. அகஸ்டஸ் சீசர் வரும்பொழுது இந்த பெண்ணை இவங்க வழிபட மாட்டாங்க. அகஸ்டஸ் சீசர் வரும்போது அவரை தான் அவங்க தெய்வமாக வணங்கணும். ஆனால் இந்த ஹார்டமஸை வந்து மற்ற நேரங்களில் இவங்க வந்து தெய்வமாக வழிபட்டாங்க இந்த பெண்ணை. இந்த பெண் வந்து ஃபர்டிலிட்டி காடஸ்னால் என்னென்னா, குழந்தை பிறக்காதவங்க, குழந்தை வேணும்னு சொல்கிறவங்க, அப்போ இந்த சிலையில் போயிட்டு வணங்கும். இந்த பிளேட்டோ மேலே தான் இந்த பெரிய சிலை வச்சுருந்தாங்க. இந்த சிலைக்கு வந்து ஒரு பெரிய ஆலயமே கட்டிட்டாங்க, ஒரு டெம்பிள் கட்டியிருக்காங்க. அதில் 127 பில்லர்ஸ் இருக்கிறது. இது ரொம்ப உயரமான பில்லர்ஸு. இந்த இந்த டெம்பிளோடைய அளவு எப்படின்னா ஒரு ஃபுட்பால் கிரவுண்டை விட பெருசு. அப்போது இவங்களுடைய ஆராதனை முறைமைகள் எல்லாம் மிகவும் வந்து ரொம்ப கிராண்டாக, அவங்க வந்து நாய்ஸியாக அந்த மோளம் மேளதாளங்களோட, அதுக்கப்புறம் நிறைய டெக்கரேஷன்ஸோட அந்த சிலைகளை வந்து 1-2 சிலை இல்லை, எல்லாரும் ஒரு சின்ன சிலை வைத்திருக்கணும். அந்த சிலையோடு தான் நீங்கள் உள்ளே போகணும். அப்போது உள்ளே போய் அவங்க அந்த ஆராதனை முடித்து திரும்ப அந்த சிலைகளெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊர்வலமாக போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடல் வரையிலும் நடந்து போகணும். அதுக்கெல்லாம் ரோடே போட்டு, பெரிய பெரிய ரோட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பாதை வழியாக போய் அந்த தண்ணியில் அந்த சிலையை கலக்கணும். இதுதான் அவங்களுடைய வழிபாடு. இந்த ஒரு டெம்பிள் இல்லாமல் இந்த இன்னொரு ரொம்ப ஃபேமஸான இடம் ஒன்று உண்டு. அந்த இடத்துல செல்சஸ் என்ற ஒரு லைப்ரரி இருக்குது. இந்த லைப்ரரி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா கண்ட்ரீஸில் இருக்க நல்ல பெஸ்ட் புக்ஸ் எல்லாம் இவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது இதை படிக்கிறதுக்கும் வேறு நிறைய விஞ்ஞானிகளும் நல்ல லேர்னர் பீப்புளெலாம் அந்த இடத்துல வருவாங்க. அவங்க இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து 1ஆம் நூற்றாண்டில் நடந்த காரியங்கள். அப்போ அந்த காலத்து 2000 வருடத்திற்கு முன்பதாகவே இவர்கள் எவ்வளவு வளர்ச்சி அடைந்தவர்களாக, எவ்வளவு ஒரு செல்வ செழிப்போடு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டேட்டஸ் உள்ள இடமாக இந்த எபேசு பட்டணம் இருந்திருக்கு. இந்த துறைமுக பட்டணத்தில் வந்து நல்ல ஸ்பைசஸு, அதுக்கப்புறம் அங்கே வந்து டெக்ஸ்டைல், எல்லா கண்ட்ரீஸில் இருந்தும் ட்ரெஸ்ஸஸ் வரும். அப்போ உங்களுக்கு நல்ல பெஸ்ட் குவாலிட்டிஸ் வந்து கிடைக்கணும்னா, அதை சேல் பண்ணுறவங்க வர்றது மாத்திரம் இல்லாமல் அதை வாங்குகிறதுக்கென்றே சுற்று வட்டாரத்துலேருந்து அநேக வருவாங்க. அப்போ அந்த இடத்துல போக்குவரத்து, அந்த டூரிசம் எல்லாமே நல்லா டெவலப்டாக இருந்தது. அப்படிப்பட்ட இடத்துல பவுல் தீமோத்தேயு போய் ஊழியம் செய்திருக்கிறார்கள் என்று நாம் அதை நினைக்கிறோம். அப்போது அந்த இவர்களுடைய வழிமுறைகளில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னென்னா, இந்த இவர் சீசருக்கு அடுத்தபடியாக, அகஸ்டஸ் சீசருக்கு பின்பதாக டொமிஷியன் எம்பரர்னு ஒருத்தர் வந்தார். இவர் வந்து யோவான் காலத்து வரலும் இருந்தார். யோவான் வந்து 96 பத்மதீவில் இருக்கிறாரு. அப்போ தான் இவர் இந்த எம்பரர் டொமிஷியன் எம்பரர் வந்து எபேசுவில் கொல்லப்படுகிறார். அப்போ யோவானுடைய பீரியடில், அதாவது பவுலுக்கு அப்புறம் பின்பதாக இவருடைய ஆட்சி காலத்தில் இவர் வந்து என்ன சொல்லப்படுகிறது என்றால், நீரோ மன்னனுக்கு நல்ல துணை போனவர். அந்த மாதிரி அந்த அளவுக்கு அந்த குணாதிசயம் உள்ளவர். அதாவது கொடூரத்தன்மையில் இவங்கெல்லாம் லீடர்ஸ். இவங்கெல்லாம் என்ன கொடூரம் பண்ணுகிறார்கள் அப்படின்னா, இந்த ஏர்லி கிறிஸ்டியன்ஸை, இந்த சீஷர்களால் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்கள், அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஊழியம் செய்யும் பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இவர்களாலே இந்த வசனங்கள், விசுவாச வார்த்தைகளை கேட்டதன் பின்பதாக இந்த மாதிரி ஒரு ஆராதனைக்கோ அல்லது இப்படிப்பட்ட எம்பரர் வர்ஷிப்புக்கோ அந்த இன்சென்ஸை கொண்டு போய் தெளிக்கிறதுக்கோ இவங்க ஆயத்தமாக இல்லை விசுவாசிகள். அப்படி என்றால் இவர்களுடைய சேலஞ்சு நம்ம கவனிக்கணும். இவங்களுடைய கிறிஸ்தவர்களுடைய எதிர்ப்பு எவ்வளவு பெரிய ஒரு, அதாவது ஒரு பெரிய சவால் நிறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை எபேசு சபையை செய்ய வேண்டியதாக இருந்தது.
எம்ப்ரரையும் வர்ஷிப் பண்ண முடியாது. எம்ப்ரரை வர்ஷிப் பண்ண முடியாதுன்னா அவங்க அந்த இன்சென்ஸை வாங்க முடியாது, வாங்க மாட்டாங்க. அது தேவையில்லைன்னு நினைப்பாங்க. இப்போ பெரிய ஒரு சபை கூட்டத்தார் இந்த இன்சென்ஸை வாங்கவில்லை என்றால் அந்த தொழில் பாதிக்கப்படுகிறது. தொழில் பாதிக்கப்படுறது இல்லாமல் இவங்களுடைய அது நேவிகேட் பண்ணி கடல் கடந்து வர்றதுக்கு இவங்க இந்த இந்த வார்த்தைகளுக்குள்ளே, விசுவாச வார்த்தைகளுக்குள்ளே போதிக்கப்படும் பொழுது அதற்கு உடன்படாமல் அதோடு அவர்கள் ஒன்று சேராமல் இருந்தார்கள். இந்த 2 சேலஞ்சு மாத்திரமல்ல, இந்த எம்பரரும் சிலை வழக்கம் மாத்திரமல்ல, ஃபர்டிலிட்டிக்கு அந்த காடஸ்கிட்டேயும் இவங்க போக மாட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இவர்களிடத்துல இன்னொரு பெரிய ஒரு சேலஞ்ச் அந்த இடத்துல காணப்பட்டது. இந்த டீமன் வர்ஷிப், அதாவது பிசாசுகளை அவர்கள் வழிபடுவார்கள். எப்படி வழிபடுவார்கள் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டீமன் வர்ஷிப் பண்ணுறவங்க, அந்த பிசாசுகளை வணங்குகிறவர்கள் எல்லாம் நிறைய அற்புதங்கள் செய்வாங்க. நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தது போலவே இப்படிப்பட்ட மக்களால் நிறைய அற்புதம் நடந்தது. அப்போ இந்த விசுவாசத்துக்கு இது ஒரு பெரிய சேலஞ்ச். இவங்க போய் சுவிசேஷம் சொல்லுகிறதுக்கும் இவங்களுக்கு பெரிய சேலஞ்ச் இருந்தது. ஏனென்றால் அற்புதங்கள், அடையாளங்கள் அடுத்த பகுதியிலிருந்தும் நடந்து கொண்டிருந்தது. அந்த மாதிரி அவங்களுடைய அந்த சயின்ஸ் டெவலப்மெண்ட்டு, அந்த மாதிரி அவங்களுடைய மேஜிக் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் ஹை லெவலில் வேலை செய்தது. ஆகையினால இவர்களால் இந்த அதற்கு தான் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறதை நீங்கள் பாருங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அந்த ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். ஆனால் இப்போ மோசம் போகாமல் திரும்பி யார்கிட்ட வந்துட்டோம்? கிறிஸ்துவாகிய வழி நடத்துதலுக்குள்ளே, கிறிஸ்துவாகிய பாதைக்குள்ளே, வழி சத்தியம் ஜீவனுக்குள்ளே பிரவேசித்து விட்டோம். ஸோ அந்த பிசாசின் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்ட அந்த காலகட்டத்தை விட்டு திரும்ப மனம் திரும்பின பிறகு அந்த அற்புதங்களுக்கு இவர்கள் எதிரியாக நிற்க வேண்டும். கிறிஸ்துவின் மூலமாக ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தின்படி வாழும் பொழுது வசனத்தின்படி உண்டாகுகின்ற ஆசீர்வாதம் என் மேல் தங்க வேண்டும். இது முக்கியமான ஜெபமாக இருக்க வேண்டும். பல விதங்களில் ஆசீர்வதிக்கப்படுவோம், பல விதங்களில் உயர்த்தப்படும், பல விதங்களில் கனப்படுத்தப்படும், பல விதங்களில் நமக்கு ஐஸ்வர்யம் வரும். ஆனால் நாம் விரும்புகின்ற அற்புதங்களோ அடையாளங்களோ அதிசயங்களோ எல்லாமே வசனத்தின்படி நான் நடக்கும் பொழுது எனக்கு கிடைக்க வேண்டும். பாருங்கள், அதுதான் இந்த இடத்துல பவுல் மிகவும் ஆழ்ந்து இதை அனுபவபூர்வமாக இந்த அனுபவத்தை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது இது அதிக பிரயோஜனம் உள்ளதாக நமக்கு காணப்படுகிறது. இந்த டீமன்ஸை ஜெயிக்கிறதுக்கு அதனால தான் எபேசில் 6வது அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறார். பாருங்க, அது ரொம்ப ஃபேமஸ் பார்ட் நம்மளுடைய வாழ்க்கையில். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த வசனம் படிக்கிறதுக்கோ இவங்களுடைய பண்பாடுகளை நாம் நிதானிக்கும் பொழுது நமக்கு மிகவும் ஆழமாக புரிகிறது எந்த அளவுக்கு இந்த விசுவாச மார்க்கத்தார் அந்த இடத்துல எபேசு சபையில் ஒரு பெரிய சேலஞ்சாக அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த குரூப்பு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு? நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். அப்போது அந்த விசுவாச மார்க்கத்தார் எவ்வளவு தங்களை காப்பாற்றி கொண்டார்கள் என்று பாருங்கள்.
நிக்கோலாய் மதஸ்தார்னு அந்த இடத்துல ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. இந்த நிக்கோலாய் மதஸ்தாரை பற்றி நீங்கள் கேள்விப்படும் பொழுது உங்களுக்கு அதிக துக்கமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நிக்கோலாய் மதஸ்தார் எப்படிப்பட்டவங்கன்னா ஆத்துமாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த முக்கியத்துவம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க நம்மளுக்கு ஆத்துமா தான் முக்கியம், எண்ணங்கள் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி இவங்க எண்ணங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறதுக்கு நல்லதாக தெரியும். ஆனால் அவங்க சரீரத்தை என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சரீரம் நமக்கு முக்கியமே இல்லை, சரீரத்தில் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, இது விபச்சாரம் செஞ்சாலும் ஒன்றும் இல்லை, வேசித்தனம் பண்ணாலும் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் மாம்ச இச்சை. அதனால் நீங்கள் சரீரத்தில் என்னென்ன இச்சைகளை நீங்கள் அனுபவிக்க முடியுமோ எல்லா இச்சைகளையும் நீங்கள் என்ன பண்ணலாம், அனுபவிக்கலாம். பாருங்கள், ஒரு கொள்கை, ஒரு தத்துவம் பாதி பாதியாக பிரித்து ஆத்துமா வெளியேற பெற்றதாகவும் சரீரம் ஒன்றுமே இல்லாததுனால நீங்கள் இதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம், அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க. அப்படி என்றால் தேவனுடைய பரிசுத்தத்தை அந்த இடத்துல ஒரு பொய்யான ஒரு தன்மைக்குள்ளாக ப்ரெசன்ட் பண்ணுற ஒரு கூட்டம், அதுதான் நிக்கோலாய் மதஸ்தர். இந்த மதஸ்தரை எபேசு பட்டணத்தார், இந்த விசுவாசிகள், அந்த 1ஆம் நூற்றாண்டு விசுவாசிகள் வெறுத்தார்கள். ஸோ இந்த தெய்வம் ஒவ்வொரு குணாதிசயங்களையும் நம்மளுடைய என்வாயன்மெண்ட்டில் நம்ம எப்படி இருக்கோம், நம்மளுடைய சூழ்நிலைகளில் நாம் எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய உற்றார் பந்துக்கள் சிநேகிதர்கள் நம்மளுடைய வாழ்கின்ற பகுதியில் நாம் எப்படி இருக்கோம், எல்லாவற்றையும் தேவன் கவனிக்கின்றவராய் இருக்கின்றார். அதுதான் இந்த நிக்கோலாய் மதஸ்தரை நாம் வெறுக்கிறோம் என்று அந்த எபேசு சபையாருக்கு அந்த இடத்துல அவர் சொல்கிறார். அப்படி என்றால் அந்த அந்த டீமன்ஸ், பிசாசனுடைய வழிபாடுகள், நிக்கோலாய் மதஸ்தரின் வழிமுறைகள், அந்த எம்பரர் வர்ஷிப்பு, இவைகளை எல்லாம் அந்த ஃபர்டிலிட்டி காடஸ், இவங்க எல்லாருக்கும் இவங்க தங்களை பாதுகாத்து கொண்டு வசனத்திற்குள்ளாக வளர்ச்சி அடையும் போது இவர்களுக்கு நடந்தது மிக முக்கியமான பகுதி. இவர்கள் இவைகளுக்கெல்லாம் எதிர்த்து நின்று வசனத்தை காத்து கொண்டு வசனத்திலே வளர்ச்சி அடைவதற்கும் வசனத்திலே அவர்கள் அதிகமாக விசுவாசத்திலே ஓடுகிறதற்கும் அவர்கள் பிரயாசம் எடுத்து இப்படி தலைமுறைகள் வளர்ந்து கொண்டே வருகிறது 100 ஆண்டுகளாக. ஆகையினாலே தான் அந்த இடத்துல சொல்லுகிறார், அந்த இடத்துல எல்லாம் நல்லபடியாக நடக்குதா, நான் ஆதியிலிருந்த அன்பு நிமித்தம் நீ செய்யலை. அதை ஒரு ஊழியக்காரர் ஒரு காரியம் சொல்லுகிறார். அவருடைய குடும்ப வாழ்க்கையில், அவருடைய வீட்டிலே தன் கணவன் என்ற ஒரு ஊழியக்காரர் அவர் சொல்லுகிறார், அவருடைய அனுபவத்தில் ஒரு சாட்சியை நான் படித்தேன். அவர் என்ன சொல்லுகிறார், தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மனைவிக்கு என்னென்ன செய்ய வேண்டும், ஏன்னா அவர் ஊழியக்காராக இருக்கிறபடினாலே, இந்த வேத வசனங்களை அதிகமாக போதிக்கிறபடினாலே, இந்த ஒரு கணவன் என்றால் யார், எப்படி இருக்க வேண்டும், இவைகளெல்லாம் அதிகமாக அவர் ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக ஒரு கணவன்னா எப்படி இருக்கணும், பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், குடும்பம்னா எப்படி செய்யணும், என்னென்ன சபைக்கு என்ன செய்யணும், குடும்பத்தை எப்படி விசாரிக்கணும், எல்லாவற்றிலேயும் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தாராம். இப்போ இடையில ஒரு நாள் அவர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவரை உணர்த்தினாராம், என்னென்னா நீ எல்லாம் கரெக்டாக செய்கிற, ஆனால் உன்கிட்ட அன்புனால நீ செய்யலை. இப்போ இந்த வார்த்தை, இந்த அனுபவம் என்னை ரொம்ப அதிகமாக தொட்டது. பாருங்கள், அதுதான் இந்த இடத்துல நான் உங்கள் மத்தியிலையும் அதை தான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாவற்றையும் ஒரு டியூட்டி கான்ஷியஸாக, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக நம்ம செய்கிறோம், பொறுப்புகளை நிறைவேற்றுபவராய் செய்கிறோம். இப்போ தேவனுக்காக ஊழியம் செய்வது கூட, தேவனுக்காக யாவையும் செய்வது கூட, தேவனுக்காக வசனங்களை படிப்பதும், தேவனுக்காக வசனங்களை ஆராய்வதும், நமக்கு ஒரு பாதுகாப்புக்காக வசனங்களை தேடுவதும், குடும்ப ஆசீர்வாதத்துக்காக வசனங்களை தேடுவதும் எல்லாம் நம்மிடத்தில் காணப்படுகிறது. ஆனால் எதையுமே ஒரு அன்புக்காக நாம் செய்யாமல் விட்டு விடுகிறோமா? இந்த குறிப்பை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். அன்பினாலே நீங்கள் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆகையினாலே இந்த இடத்துல ஆதியில் கொண்டிருந்த ஒரு அன்பு நிமித்தம் அவர்கள் ஆசையாய், கிறிஸ்து என்னை ரட்சித்தாரே, கிறிஸ்து எனக்காக மரித்தாரே, கிறிஸ்து எனக்கு ஆதாயம் என்ற ஒரு அன்பு நிமித்தம் ஆவியானவரை நீங்கள் நேசிக்கிறீர்களா, கிறிஸ்துவை நேசிக்கிறீர்களா, பிதாவை நேசிக்கிறீர்களா நினைத்து பார்த்து இந்த நாளிலே நம்முடைய எண்ணங்களிலேயும் வார்த்தைகளிலேயும் கிரியைகளிலேயும், ஆத்துமாவாக இருந்தாலும் சரி, சரீரமாக இருந்தாலும் சரி, ஆவியாக இருந்தாலும் சரி,
எல்லாவற்றிலேயும் அந்த அன்பிலே உண்மையும் உத்தமமாய் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். கல்வாரி ரோஜாவும் இயேசு கிறிஸ்து ராஜாவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பெற்ற பரிசுத்தமான வார்த்தையினாலே அனுதினமும் நாம் வழிநடத்தப்பட்டு, அந்த வார்த்தையினாலே நாம் தேற்றப்பட்டு, அந்த வார்த்தையினாலே நாம் பலப்பட்டு, அந்த வார்த்தையினாலே நாம் ஆரோக்கியத்துடன் வாழும்படிக்காக தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றார். இந்த நாளை ஒவ்வொரு தினத்தையும் அவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் முழுமையாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, தெய்வத்தினுடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவருடைய சமூகம், அவருடைய வல்லமை, அவருடைய பாதுகாப்பு நம்மை முழுமையாக ஆளுகை செய்கிறதை நாம் அனுதினமும் அனுபவிக்கலாம். எனவே இன்றைய தினத்திலேயும் கர்த்தர் நம்மோடு கூட பேசப் போகின்றதான ஒவ்வொரு வார்த்தையும் கூர்ந்து கவனித்து, அந்த வார்த்தையின்படி நம்மை அவருடைய சமூகத்தில் விட்டு கொடுத்து, அந்த வார்த்தையின்படி நாம் நடக்க ஆயத்தமாய் இருப்போமேயானால் அவருடைய வல்லமையை பெற்று அனுபவிக்கின்றவர்களாக இருப்போம். எனவே பரிசுத்த ஆவியானவருடைய சமூகம், வல்லமை, பாதுகாப்பு நம்மை இப்பொழுது மூடும்படிக்காக, நம்மோடு கூட இடைப்படும்படிக்காக, கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே நாம் வழிநடத்தப்படும்படிக்காக ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கின்ற பரலோக தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வல்லமை நிறைந்த எங்கள் தெய்வமே, நீர் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமான முற்பிதாக்களின் தேவனாக இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பெற்ற பரிசுத்தமான இரத்தத்தினாலும் சரீரத்தினாலும் ஆவியினாலும் உம்மை அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தெய்வத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் சர்வ வல்லவராக, சர்வ ஞானியாக, சர்வ வியாபியாக எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தொடருவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். தெய்வம் இப்பொழுது எங்களோடு கூட பேசுவீராக. பரமண்டலத்தில் தீர்மானிக்கப்பட்டதான அந்த தீர்மானங்கள் எங்களுடைய வாழ்க்கையில், இந்த நாட்களில், இந்த வாரத்தில் இப்பொழுது நிறைவேறுவதாக என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் வரப்போகின்ற ராஜாதி ராஜாவுமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய துணியோடு கூட ஒத்தாசையோடு கூட பிதாவுக்கு மகிமையாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம், எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கடந்த வாரத்தில் இந்த ஜீவ அப்பத்தை குறித்ததான ரகசியங்களை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுகிறேன் என்று சொல்லி நான் வாக்கு பண்ணினபடியினாலே அந்த திருவசனங்களை தொடர்ச்சியாக இந்த நாளிலே நாம் கவனிக்கப் போகின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 12 முதல் 17 வசனங்கள் வரையாக அங்கே ஒரு சிறு பிள்ளையின் இடத்துல 5 அப்பமும் 2 மீனும் அங்கே இருந்தது. அந்த அப்பத்தையும் மீனையும் தெய்வம் வாங்கி அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு ஜனங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த வசனத்தை நாம் தொடரும் பொழுது, அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். இந்த சம்பவமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முந்தின காலங்களில் நடந்த மிக முக்கியமான சம்பவமாக இது காணப்படுகிறது.
ஒருவேளை நம்முடைய கூற்றின் பிரகாரமாக, நம்முடைய அருமையான ஊழியர்கள் சொல்லுகின்றதான வார்த்தையின் பிரகாரமாக இந்த அப்பத்தை பிட்டு மீன்களை எடுத்து, அதாவது அப்பத்தையும் மீனையும் எடுத்து ஆசீர்வதிக்கின்றார். இது அந்த நாளிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. அது ஒன்றும் பெரியதாக பேசுவதற்கு இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல பேதுரு கடலில் மீது நடந்தார் என்று சொல்லும் பொழுது, அதையும் அதனால நமக்கு என்ன லாபம், அவர் நடந்து போனார், நாம் நடக்க முடியல, அது ஒரு பெரிய விஷயமாக பேசுவது நல்லதல்ல அப்படின்றும் சொல்லுகிறார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். வேதத்தில் இந்த சம்பவங்கள் எல்லாம் குறிக்கப்படுகிறது என்று சொன்னால், அது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்ற அல்லது தெய்வத்தினுடைய திட்டத்தை, வரப்போகின்றதான காரியங்களை முன்குறித்து சொல்லுகின்றதான அனுபவங்களாக நம்மை விசுவாசத்தின் பாதையில தேவனுடைய வார்த்தையின் மீது நாம் கட்டப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு கூட ஒவ்வொரு சம்பவங்களும் வேதத்தில் சொல்லப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதிகள் எல்லாம் ஒரு ஆழமான ரகசியங்களை வெளிப்படுத்துகின்றதான காரியங்கள். இது அப்படியே அடுத்த பகுதிக்கு இதே வார்த்தைகள் அடுத்த பகுதியில் நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொன்ன பிரகாரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களோடு கூட வந்து பந்தியிலே அமரும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் கவனித்தால், அதே வார்த்தைகள் இந்த இடத்துல மிக ஆழமான ரகசியங்களை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக அவைகள் நமக்கு காணப்படுகிறது. பாருங்க, அவர்களோடு சீஷர்களோடு அவர் பந்தி இருக்கையில் இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார் என்று அங்கே வாசிக்கின்றோம். 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் தேவன் அப்படித்தான் செய்தார். அதை எடுத்து அவைகளை ஆசீர்வதித்து அவைகளை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அதே சம்பவம் தான் இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் மத்தியில வெளிப்படுத்துகிறார். இப்போ அந்த இடத்துல நடந்த சம்பவங்கள் என்ன என்பது வேற ஒரு காரியத்தை வலியுறுத்துகின்றதாக இருக்கிறது. ஆனால் இந்த நாளில நாம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அந்த மன்னாவை குறித்து, அந்த அப்பத்தை குறித்து, அந்த வார்த்தையை குறித்து நாம் கவனித்துக் கொண்டு வருகின்றபடியினாலே அந்த கண்ணோட்டத்தோடு கூட இந்த வசனங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகின்றோம். ஜீவ அப்பமாகிய இயேசுவை நாம் புசிக்க வேண்டுமானால், ஜீவ அப்பமாகிய இயேசு எடுக்கப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவர் பிற்கப்பட வேண்டும், அவர் கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் இந்த நாளினுடைய தெய்வம் நம்மோடு கூட பேசுகின்றதான விலை மதிக்க முடியாததான ஒரு ரகசியம். தம்முடைய சீஷர்களிடத்துல அவர் செய்ததான அந்த காரியங்கள், அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். 4 காரியங்கள் அதிலே விளங்குகிறது. அந்த 4 காரியங்கள் தெய்வத்துடைய வாழ்க்கையில எப்படி நிறைவேறின? அவர் இந்த காரியத்தை, அதாவது கல்வாரி சிலுவையிலே தம்மை அர்ப்பணிப்பதற்கு முன்பாக முந்தின காலத்திலே அவைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு சம்பவமாக அந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் காணப்படுகிறது. உயிர்த்தெழுந்த பின்பு தம்மை நிரூபிக்கத்தக்கதாக, தம்மை சீஷர்களிடத்தில் உயிர்த்தெழுந்ததான காரியத்தை காண்பிப்பதற்காக, அதே சம்பவத்தை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவர்கள் அதை புரிந்து கொண்ட பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார் என்று மகிழ்ச்சியோடு கூட அவர்கள் கடந்து போனார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் இந்த 2 சம்பவங்களுக்கும் இடையிலே
இந்த சம்பவங்கள் என்ன சொன்னதோ அதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றி கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை அப்படியே நாமும் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். அதாவது எடுக்கப்படுவதும் ஆசீர்வதிக்கப்படுவதும் அதனாலே பிட்டு தேவனிடத்திலே, அதாவது கொடுத்தார் என்று சொல்லுகின்றதான அந்த வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது எதுவும் நம்முடைய வாழ்க்கையோடு கூட சம்பந்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். தெய்வம் என்னென்ன காரியத்தை செய்து விட்டு அவர் சென்றாரோ அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். இந்த உலகத்திலே அந்த ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது அணு அணுவாக நாம் அதை அனுபவிக்கும் பொழுது நித்தியமான தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக, நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்றதான அந்த நாளிலே இவைகள் நம்முடைய வாழ்க்கையில தொடருகின்றதாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ இந்த பகுதியிலே பார்த்த அந்த 4 காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, அப்பம் எடுக்கப்பட்டது 1, அப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது 2, அப்பம் பிற்கப்பட்டது 3, அப்பம் கொடுக்கப்பட்டது 4. இந்த 4 காரியங்களை குறித்து சுருக்கமாக இந்த நாளிலே நாம் கவனிக்க போகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுது பெத்லகேமிலே பிறக்கின்றார். அவர் பிறந்து அந்த ஒரு சில வயதுக்குள்ளாக வளரும் பொழுது கிழக்கு பகுதியிலிருந்து சில ராஜாக்கள் அந்த இடத்துல வருகிறார்கள். அங்கே வருகின்ற பொழுது கிழக்கு சாஸ்திரிகள் அங்கே வருகின்றதான நேரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் பார்க்கும்போது, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள், அதாவது அதற்கு அவர்கள் சாஸ்திரிகள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது என்னவென்றால் 6வது வசனம், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்போ இதை கேட்ட உடனே அந்த ராஜா மிகவும் உள்ளாக நடுங்குகின்றதான ஒரு அனுபவம் உடையவராக காணப்படுகின்றார். அவர்களை அனுப்பிவிட்டு அடுத்ததாக அவர் செய்கின்ற காரியம் நமக்கு தெரியும். அந்த நாளிலே பிறந்த முதற்கொண்டு 2 வயது வரையிலும் காணப்படுகின்றதான பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவர்கள் கொன்று போடுகிறதை நான் பார்க்கலாம். அப்போ அந்த சம்பவங்கள்லாம் நடந்து போச்சு, முடிகிறது. ஆனால் அப்பம் எடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த வார்த்தை இந்த பெத்லகேமிலே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து எடுக்கப்பட்டது, அதாவது பிறந்தது இந்த பெத்லகேமிலே. பெத்லகேம் என்று சொல்லுகின்றதான நேரத்தில் பெத்லெஹேம் என்றால் அப்பத்தின் வீடாக அவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பத்தின் வீடு. மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கும் அப்பம் வெளிப்பட வேண்டிய ஸ்தலமாக பெத்லகேம் தேவன் தெரிந்தெடுத்தார் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கத்தக்கதாக அந்த இடத்துல தெய்வம் இந்த பெத்லகேமை தெரிந்து கொண்டார். ஜீவன் எடுக்கப்படுகின்றதான அந்த இடமானது ஜீவன் கொடுக்கக்கூடிய இடமாக முதலாவதாக அது காணப்படுகிறது. அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படும் பெத்லகேமிலே ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார், வளர்ந்தார். இது முதலாவது காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டுவிட்டு, அந்த மகிமையான தன்மைகளை விட்டுவிட்டு, மேன்மையான அனுபவங்களை விட்டுவிட்டு, பிதாவோடு கூட வலது பாரிசத்திலே உட்கார்ந்து இருக்கின்றதான அந்த ஸ்லாக்கியத்தை விட்டுவிட்டு, இந்த பாபமான உலகத்திற்கு அவர் பெத்லகேமே வந்து அவதரித்தார், பிறந்தார். அங்கே அவர் முதலாவதாக எடுக்கப்பட்டார் என்று வேதத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக
அப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த அப்பம் என்று சொல்லுகின்றதான பொழுது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டே வர வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே இயேசுவை குறித்து பார்க்கும்பொழுது பரலோகத்திலே அவர் வார்த்தையாக இருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே, அந்த வார்த்தையை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்போ இயேசு என்றால், வார்த்தை என்றால், அப்பம் என்றால் எல்லாம் ஒன்றாகவே இருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இரண்டாவது காரியத்தை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். அப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. 30 வயதான பொழுது, அதாவது 1 12 வயது வரையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய குடும்பத்தோடு கூட இருந்து தகப்பனாரோடு கூட வேலை செய்து கொண்டு வந்தார் என்று சொல்லி, அவர் படித்தார், மற்ற காரியங்களை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். வேதத்தில் அவைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த 13 வயதிலிருந்து 30 வயது வருகின்றதான நாள் வரையிலும் அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை ஒன்றும் புரியாமல் அநேகர் தவித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றதான இந்த சுவிசேஷங்களில் நாம் பார்க்கும்போது மிக தெளிவாக அவரை குறித்து அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறார். 13 வயது முதற்கொண்டு 30 வயது வரையிலும் அவர் எங்கே இருந்தார், என்ன செய்து கொண்டு இருந்தார், குடும்பத்தோடு கூட இருந்தாரா, குடும்பத்திற்கு வெளியே இருந்தாரா, என்னென்ன காரியங்களை செய்தார் என்பதை மிக தெளிவாக வசனங்களிலே நாம் பார்க்கலாம். அது அடுத்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்தியிலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். எல்லாவற்றுக்கும் வேதத்திலே ஆதாரம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் பொய் சொல்லுவது கிடையாது. அது ஏதோ ஒன்றை வெளிப்படுத்துவது கிடையாது. ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது ஒருவேளை வெளியரங்கமாக அவைகள் தெரியவில்லை என்றாலும் வேதத்தில் சில ரகசிய வார்த்தைகள், கோட் வேர்ட் அப்படின்னு சொல்லுகின்றதான அந்த வார்த்தைகள், பாஸ்வேர்ட் என்று சொல்லுகின்றதான வார்த்தைகள், இப்படி அந்த வார்த்தைகளை நீங்கள் வைத்துக்கொண்டு வேதத்திற்குள்ளாக அந்த வசனங்களுக்குள்ளாக போகும்போது நிச்சயமாக தெய்வம் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். ஏன் எல்லாவற்றையும் வெளியரங்கமாக சொல்லிவிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு பல பேர் பேசுகிறார்கள். அப்படி அல்ல, இதெல்லாம் மறைப்புறவு. தெய்வத்தினுடைய மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் வேதத்திற்குள்ளாக, அந்த ரகசியங்களுக்குள்ளாக, தெய்வத்தினுடைய அந்த தன்மைகளுக்குள்ளாக, பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலுக்குள்ளாக நாம் போகும்பொழுது அவைகளை மிக அருமையாக தெய்வம் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். சரி, மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கும் அப்பம் வெளிப்பட வேண்டிய ஸ்தலமாக பெத்லகேம் இருந்தது. அந்த இடத்திலிருந்து தேவன் எடுக்கப்பட்டார். முதலாவது அப்பம் ஆசீர்வதிக்கப்படுகின்றதான ஒரு காரியம். அப்ப இந்த 30வது வயதில் ஜீவ அப்பமாகிய இயேசு யோர்தான் நதிக்கரைக்கு வருகின்றார். யோவான் ஸ்நானன் அந்த நாளிலே அந்த ஜனங்கள் மத்தியில அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு கூட மிக தெளிவாக, ஆழமாக, வைராக்கியமாக தெய்வத்தினுடைய வார்த்தைகளை குறித்து பேசி அந்த இடத்துல அவரிடத்துல வருகின்றதான மனம் திரும்பின ஜனங்களுக்கு அவர் ஞானஸ்தானத்தை கொடுத்து கொண்டு வந்தார் என்று சொல்லி அந்த பகுதியில நாம் பார்க்கின்றோம். அப்போ அந்த இடத்துல 30வது வயதுல ஊழியத்தை ஆரம்பிப்பதற்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசத்தை முடித்து இந்த பகுதியில வந்து ஞான ஸ்நானத்தை எடுப்பதற்காக யோவான் ஸ்நானன் இடத்துல அவர் வருகிறார். நல்லா கவனிங்க. சத்தியத்திற்கு கீழ்ப்படிய சத்தியமாகிய இயேசு தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது யோவான் ஸ்நானன் அதை தடுக்கின்றார். தெய்வாதய ரொம்ப நேர்த்தியாக செய்கிறதான ஒரு காரியங்கள். என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அவைகள் பூமியிலே நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு கூட தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வது நல்லது. ஏதோ அவர் வந்தாரு, செய்தாரு, போனாரு அப்படின்றதுக்காக அல்ல. பரலோகங்களிலே என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அவைகளை அப்படியே இந்த பூமியில நிறைவேற்ற வேண்டும்.
அது ஜனங்களுக்கு போக வேண்டும், மனித குலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு கூட அவர் இந்த காரியத்தை செய்கின்றவராக இருக்கிறார். ஏன் அந்த காரியத்தை செய்கிறார்? இந்த பூலோகத்திலே இந்த ராஜ்யம் நிரந்தரமானது அல்ல. இந்த பூமியிலே இன்னொரு ராஜ்யம் வரப்போகிறது. அந்த தேவனுடைய ராஜ்யம், அது நிரந்தரமானது, அது நித்தியமானது. அந்த நித்தியமான ராஜ்யத்திற்கு இந்த பூமியிலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான நான் அந்த ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாக அதற்கு தகுதி அடைய வேண்டும். அதற்கு ஏனோ தானோ என்று வாழ்கின்றதான வாழ்க்கை அல்ல. நமக்கு தோன்றுகின்றதான காரியங்களை பேசுகின்றதான வாழ்க்கை அல்ல. நாம் என்ன விரும்புகிறோம்? தெய்வத்தோடு கூட நித்தியமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். அது கர்த்தரும் நமக்கு செய்கின்றதான காரியம். பிதா அதை நமக்கு அருள செய்து இருக்கிறார். எனவே அதன் அடிப்படையிலே தான் நாம் என்ன பண்றோம்? இந்த வசனங்களுக்குள்ளாக நாம் செல்லுகின்றோம். அதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்காக, சொல்லிக் கொடுப்பதற்காக, நாம் புரிந்து கொள்வதற்காக தான் சத்தியத்திற்கு கீழ்ப்படியே சத்தியமாகிய இயேசு தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் அதை தடுக்கின்றார். ஆனால் அந்த சத்தியத்தை குறித்து அந்த யோவான் ஸ்நானகத்தில் பேசும்பொழுது முடிவிலே தேவனுடைய திட்டத்தை அங்கே யோவான் ஸ்நானகன் நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனிடத்தில் ஞான ஸ்நானத்தை பெறுகின்றார். அவர் தண்ணீருக்குள்ளாக சென்று வெளியே வருகின்றதான நேரத்தில் வானம் அவருக்கு திறக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மீது வந்து தங்குகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நல்லா கவனிக்கிறேன், இந்த சப்தம் பிதாவினிடத்திலிருந்து வருகின்றதான சப்தம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தண்ணீருக்குள்ளாக இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு மேலாக வந்து அமருகின்றார். வானத்திலிருந்து அந்த தொனி கேட்கிறது. வானத்திலிருந்து அந்த சப்தம் உண்டாக்குகிறது. என்ன சப்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. எவ்வளவு அழகான ஒரு காரியத்தை பிதாவானவர் அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்று பாருங்க. அங்கே எல்லாரும் கேட்கக்கூடியதான அந்த சம்பவம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். பிதா இயேசு கிறிஸ்து மீது பிரியமாய் இருக்கக்கூடியதான அந்த மகத்துவமான காரியத்தை ஜனங்கள் மத்தியில சாட்சியாக வெளிப்படுத்துகின்றதான காரியம். எத்தனை ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க, எத்தனை ஆச்சரியமான ஒரு காரியம். சத்தியமே சத்தியத்திற்கு தன்னை தாழ்த்தினதை பார்க்கும் பொழுது அதை பார்த்து கொண்டு பிதாவானவர் அமைதியாக இருக்க முடியுமா? உடனே ஆசீர்வாதமான சப்தம் அந்த இடத்துல தொனிக்க செய்கின்றார் அவர். அதுதான் அந்த சப்தம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 3வது அதிகாரம் 14 முதல் 17 வசனங்கள் வரையாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14 முதல் 17. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. சத்தியமே சத்தியத்திற்கு தன்னை தாழ்த்தினதை பார்த்து கொண்டு சத்திய பிதாவாகிய தேவனாலே அமைதியாக இருக்க முடியவில்லை. எனவேதான் உடனடியாக பரிசுத்த ஆவியானவரை அவர் மீது அனுப்புகின்றார். அந்த பரிசுத்த ஆவியை பெறுகின்றதான நேரத்தில் அந்த பலத்த சப்தம் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஆமென்.
ஜீவ அப்பம் யோர்தான் நதிக்கரையில அன்றைய தினத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி இரண்டாவது பகுதி நிறைவுபடுகிறது. பெத்லகேமிலே எடுக்கப்பட்டது, யோர்தான் நதிக்கரையில அந்த அப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. மூன்றாவதாக அப்பம் பிற்கப்பட்டது. அப்பம் பிற்கப்பட்டது. 3.5 வருட ஊழியத்தில் எத்தனையோ முறைகள் ஜீவ அப்பத்திலிருந்து துணிக்கைகள் கீழே விழுந்தது. அப்படின்னா அவருடைய அந்த 3.5 வருட ஊழியத்தில் அநேக ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், சரீர பலவீனத்தில், சரீர சுகவீனத்தில் அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள், ஆரோக்கியம் அடைந்தார்கள். குஷ்டரோகிகள் சொஸ்தமானார்கள். அசுத்த ஆவி பிடித்தவர்கள் அதனால விடுவிக்கப்பட்டவர்களாக மாறினார்கள். இப்படி பல காரியங்கள் அந்த பகுதியில் அந்த 3.5 வருடத்தில் அங்கங்கே ஒரு சில காரியங்களை இவைகள் செய்து கொண்டு வந்தாலும் கிட்டத்தட்ட 153 அந்த அற்புத அடையாளங்களை குறித்து வேதம் வெளிப்படுத்துகிறது. 153 என்ற அந்த வார்த்தை, அந்த எண், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அந்த 3.5 வருடத்திலே செய்ததான அந்த அற்புதங்களை எல்லாவற்றையும் விளக்கி தருகின்றதான அந்த சம்பவம். அதுதான் பேதுரு மீனை பிடிக்கும் போது வலை கிழியத்தக்கதான பெரிய மீன்களை 153 இப்படி எடுத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதை பார்த்த உடனே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கரையில் நிற்கிறார் என்பதை விளங்கிக் கொண்டார். ஒவ்வொரு காரியம் மிக ஆழமான ரகசியங்களை வெளிப்படுத்துகின்றதான தன்மைகள். சரி, அப்படி இருக்கின்றதான பட்சத்தில் இந்த 3.5 வருடத்தின் ஊழியத்தில் அவருடைய அந்த ஜீவ அப்பத்திலிருந்து அநேக துணிக்கைகள் கீழே விழுந்தது. மனிதர்களை நோயினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் விடுவித்து அவர் அந்த மனிதர்களை ஆசீர்வதித்தார். ஜீவ அப்பமானது ஜனங்களுக்கு ஜீவனை தந்து கொண்டிருந்தது அந்த நாட்களில. அதனால அந்த ஜனங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட, சமாதானத்தோடு கூட, மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட வாழக்கூடியதான காலகட்டமாக அந்த 3.5 வருடங்கள் இருந்தது. ஆனால் ஒரு பக்கம் இந்த ஆசீர்வாதங்கள் போக 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 அடுத்த பக்கத்தில் அவருக்கு விரோதமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. எவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ அவர்களை வைத்துக்கொண்டு அந்த இடத்துல இருக்கின்றதான அந்த யூத ஜனங்கள், அந்த பகுதியில் வந்து ஆளுகை செய்து கொண்டு இருக்கின்றதான ரோமர்களோடு கூட இணைந்து தெய்வத்திற்கு, இந்த அப்பத்திற்கு விரோதமாக செயல்படுகின்றவர்களாக மாறுகிறார்கள். அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போக வேண்டிய கட்டாயமாகிவிட்டது. ஜீவ அப்பத்தை கல்வாரிக்கு கொண்டு போக வேண்டிய கட்டாயம். ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில, சிலுவையில அறியப்படுகின்றதான ஒரு தன்மை. ஜீவ அப்பம் மனிதர்களுக்காக அன்றைய தினத்தில் பிற்கப்பட்டது. கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இரவில அவரை போய் பிடிக்கின்றார்கள். அதுதான் அவர் கடைசியாக அந்த இரவில சாப்பிட்ட உணவு, குடித்ததான தண்ணீர். அதோடு கூட முடிந்தது. அதன் பிறகு 7 விதமான விசாரணைகளுக்குள்ளாக அடுத்து 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 அந்த இரவில அந்த விசாரணைகள் நடைபெறுவதற்கு இடையில பயங்கரமான, அவர் கொடூரமான தண்டனைகள் கொடுக்கப்பட்டன. எந்த ஒரு மனிதனுக்கும் கொடுக்க முடியாததான தண்டனைகள் அந்த இரவிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைவேறி கொண்டிருந்தது. விசாரணைகள் மிக விரைவாக, துரிதமாக நடந்து கொண்டிருந்தது. ஏன்? அந்த அப்பம் கல்வாரியிலே நமக்காக பிற்கப்பட வேண்டும் என்பதற்காக. நொறுக்கிட்டாங்க. மிக வேதனையான ஒரு காரியங்கள் அந்த இடத்துல, இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தது. மனிதனை படைத்த தெய்வம், மனிதனை சிருஷ்டித்த தெய்வம், அவர்களுடைய சாயலாக நம்மை உருவாக்கின தெய்வம்,
அந்த தெய்வத்தை சின்ன பின்னமாக்கினார்கள், அதே மனிதர்கள். எவ்வளவு கொடியதான ஒரு காரியங்கள் பாருங்கள். அப்படி அவரை கொடூரமான அந்த தன்மைகளுக்குள்ளாக கொண்டு வருகின்றதான நேரத்திலே தானே அப்பத்திலிருந்து ஜீவனும் இரத்தமும் வெளியேறப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கல்வாரி சிலுவையில கொண்டு போய் அவரை அறையும் பொழுது, கல்வாரி சிலுவையில கொண்டு போய் அவரை அந்த இடத்திலே அவரை தொங்க விடும் பொழுது, வானத்தையும் பூமியையும் சர்வ லோகத்தையும் படைத்த தெய்வம் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக நிர்வாணமாக தொங்குகிறார் என்று சொல்லி பார்த்தா, இந்த வேதனை சொல்ல முடியாததான வேதனை, எந்த மனிதனும் அனுபவிக்க முடியாததான ஒரு வேதனை. யாருக்கும் அப்படிப்பட்டதான காரியங்கள் கிடைக்கக்கூடாது. யாரும் அப்படிப்பட்டதான அனுபவங்களுக்குள்ளாக செல்லக்கூடாது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனித குலத்திற்காக, மனித மீட்புக்காக, மனித ரட்சிப்புக்காக தம்மோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்திற்காக தேவனுடைய ராஜ்யத்தை அந்த இடத்திலே அவர் நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய சரீரத்திலிருந்து, அந்த அப்பத்திலிருந்து ஜீவனை கொடுக்கக்கூடியதான தன்மை, ஜீவனை அனுபவிக்கக்கூடியதான அந்த இரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பித்தது. கடைசி சொட்டு வரையிலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்காமல், கடைசி சொட்டு கீழே விழுகின்றதான வரையிலும் அவர் நமக்காக எல்லா விதமான பாடுகளையும் பட்டு நம்முடைய அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே, அதை நிறைவேற்றி முடித்தார் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கடந்த வாரத்தில் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் சிம்சோனில் சொல்லுகின்றதான அந்த விடுகதையை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 14 அந்த வசனத்தில், 14வது அதிகாரம் 14வது வசனத்தில், அப்பொழுது அவன் சிம்சோன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். இந்த விடுகதையை அவர்களாலே அந்த நாட்களிலே நிரூபிக்க முடியவில்லை. அதனால என்னென்ன சம்பவங்கள் நடந்தது என்று சொல்லி நமக்கு தெரியும். அது ஓகே. பாருங்க, அந்த சம்பவம், அந்த வார்த்தையானது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அப்படியே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கின்றோம். எப்படி நிறைவேறுகிறது? பட்சிக்கிறவர் ஆகிய தேவனிடத்திலிருந்து பட்சணமாகிய ஜீவனும் பலவானாகிய தேவனிடத்திலிருந்து மதுரமாகிய இரத்தமும் வெளிவந்தது. ஓ, என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்றதான என் அருமையான ஜனமே, சாதாரணமான வார்த்தைகள் அல்ல தெய்வத்துடைய வார்த்தைகள். நம்முடைய கரங்களிலே இருக்கின்றதான வேத புத்தகம் சாதாரணமானது அல்ல. ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒரு ஆழமான ரகசியங்கள் உண்டு. அதை எடுக்க அதை தோண்ட ஏராளமான தன்மைகளை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்து அதை அனுபவிக்கத்தக்கதான கிருபையை நமக்கு கொடுக்கின்றார். என்ன படிக்கணுங்க, அதை உணர்ந்து படிக்கணும். அவர் சொல்லுகின்றதான அந்த ரகசியங்களை எழுதணும். அப்படி எடுத்தாதான் வெளிப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும். வெளிப்பாடுகள் எங்கோ யாரும் சொல்வதை வைத்துவிட்டு பேசுகின்ற காரியங்கள் அல்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில தெய்வம் என்னோடு கூட பேச வேண்டும் என்று நாம் உட்காரும் பொழுது, தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று நாம் அமரும் பொழுது நிச்சயமாக அவர் நம்மோடு கூட பேசுவார். அதுல சந்தேகமே கிடையாது. பாருங்க, சிம்சோன் சரித்திரத்தில் நாம் வாசிப்பது போல அவருடைய வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கின்றோமே, அந்த சம்பவத்தை போல யூதா கோத்திரத்து சிங்கமாகிய இயேசுவினிடத்திலிருந்து இவைகள் வெளிப்பட்டன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றானே, அந்த வார்த்தை பட்சிக்கிறவர் ஆகிய தேவனிடத்திலிருந்து பட்சணமாகிய ஜீவனும் பலவானாகிய தேவனிடத்திலிருந்து மதுரமாகிய இரத்தமும் வெளிவந்தது.
கல்வாரி மேட்டிலே ஜீவ அப்பம் நமக்காக பிற்கப்பட்டது. மூன்றாவது காரியத்தை தேவன் நமக்கு நிறைவேற்றி கொடுத்தார். நான்காவது சம்பவத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அப்பம் எடுக்கப்பட்டது, அப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, அப்பம் பிற்கப்பட்டது, நான்காவது அப்பம் கொடுக்கப்பட்டது. கல்வாரி தோட்டத்தில் உள்ள கல்லறையில ஜீவ அப்பம் அடக்கம் செய்யப்பட்டது. அந்த மாலை பொழுது வருவதற்கு முன்பாக, புதிய நாள் தொடங்குவதற்கு முன்பாக, பெரிய ஆயத்த நாள் வருவதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து அந்த அப்பம் கல்வாரி தோட்டத்தில் உள்ள அந்த கல்லறையில அந்த அப்பம் அடக்கம் பண்ணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். முடிஞ்சு போச்சு அப்படின்னு பிசாசு நினைச்சான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அப்படித்தான் நினைத்தார். அந்த இடத்துல இருந்த ரோம சாம்ராஜ்யம் அப்படித்தான் நினைத்தார், நமக்கு இனிமேல போட்டி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சரித்திரத்தில் நடந்திராத, இனி நடக்க முடியாததான ஒரு சம்பவம் அந்த மூன்றாவது நாளிலே நிறைவேறினது. என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா! யாருமே செய்ய முடியாததான ஒரு காரியம், யாருமே செய்திராததான ஒரு காரியம். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த அப்பம் மூன்றாவது நாளிலே வெளியே வந்தது. 40 நாட்கள் அந்த பூமியிலே சுற்றித் திரிந்தது. 3.5 வருடங்களாக தேவனுடைய ராஜ்யத்தை பிரகலம் பண்ணி கொண்டிருந்ததான அந்த அப்பம் உயிர்த்தெழுந்த அந்த 40 நாளிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான மேன்மைகளை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தது. அநேகருக்கு தரிசனமானார். அநேக பிள்ளைகள் அதனாலே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். சீஷர்களுக்கும் தரிசனமானார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான அநேக காரியங்களை அவர் போதித்துக் கொண்டு வந்தார். பிதாவின் வாக்குத்தத்தத்தை பெறும்படி அந்த சீஷர்களுக்கு எல்லாம் எருசலேமிலே காத்திருக்க சொன்னார். இந்த 40 நாட்கள் தெய்வம் அவர்களோடு கூட இருந்து உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு கூட தேவனுடைய சமூகத்திற்கு ஒலிவ மலையிலிருந்து உன்னதத்திற்கு இயேசு கிறிஸ்து ஏறி போனார். பிதாவினிடத்திலே சென்றவர், பிதாவினிடத்திலே சென்ற என் ஆண்டவராகிய இயேசு 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவரை உலகத்திற்கு தருகின்றார். பிதாவை வேண்டிக் கொண்ட பொழுது பிதாவினாலே பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த பூமியானது இயேசு கிறிஸ்து கொடுத்ததான அந்த ஆசீர்வாதத்தை, நமக்காக பிட்டதான அந்த அப்பத்தினுடைய அந்த தன்மையை, அந்த ரகசியத்தை, பிற்கப்பட்டதான அந்த அப்பம் பிற்கப்பட்டதான அந்த ரகசியத்தை கொடுப்பதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் வந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 2வது அதிகாரத்தில் அவைகளை குறித்ததான அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். கல்வாரியில நமக்காக கொடுக்கப்பட்டதான அந்த அப்பம், கொடுக்கப்பட்டதான அந்த அதுதான் ஜீவ அப்பம். அதுதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக கொடுக்கப்பட்டார் என்பதை நாம் இந்த பகுதியின் மூலமாக புரிந்து கொள்ளுகின்றோம். மிக முக்கியமான ஒரு தன்மை இது. 50வது நாளிலே நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்தாரே, இன்றைய தினத்திலேயும் அவர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் 2000 ஆண்டுகளாக. எதற்காக? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அப்பம் எதற்காக கொடுக்கப்பட்டதோ
அதை அவர் நிறைவேற்ற வேண்டும். கொடுக்கப்பட்டதான தன்மையை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரட்சிக்கப்படுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த அப்பத்தை புசிக்கிறவன், இந்த வார்த்தையை புசிக்கிறவன் ஒரு நாளும் சாக மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறதே, அதை அந்த மனிதர்கள் அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் இந்த 2000 ஆண்டுகளாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு ஜனத்தில் இடத்திலையும் பேசுகின்றதான பொழுது, உணர்த்துகின்றதான பொழுது, அந்த வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பி இயேசுவினுடைய வார்த்தைக்கு நேராக ஓடி வருகிறார்களே, அந்த அப்பத்தை புசிப்பதற்காக வருகிறார்களே, அந்த அப்பம் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்காக நமக்காக கொடுக்கப்பட்டதான அந்த அப்பம் அவர்களை நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தினுடைய அப்பங்களாக நாம் காணப்படுகின்றோம். அதை பெற்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காக? அவரோடு கூட வாழும்படிக்காக. இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இப்பொழுது திருமணம் பற்றி கொண்டிருக்கின்றார், இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் சத்தியங்களை. சத்தியத்தை நம்ம மாற்றிடக்கூடாது. இது உபத்திரவ காலங்கள் அல்ல, இது மகா உபத்திரவ காலம். வேதம் சொல்லுகின்றதான உபத்திரவ காலங்கள் இது அல்ல. உலகத்திலே உபத்திரவ காலங்கள் வரும். இந்த கடைசி காலங்களில் உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும். உலகத்தினுடைய சமுதாயம் வேற எந்த பகுதியிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது, வேற நோக்கத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறது. தெய்வத்தினுடைய ராஜ்யத்தினுடைய மேன்மைகளை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகின்றதான ஒரு ஜனம் வேறு பகுதியில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ரெண்டுக்கும் இடையில மகா பெரிதான பிளவுகள் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துடக்கூடாது. அதுதான் இது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இக்காலங்களிலே பூமி அதிர்ச்சி நடைபெறும், சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கும், பயங்கரமான பாறைகள் அழிவுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆங்காங்கே கேள்விப்படுகின்றதான தன்மைகளை யோசித்து பார்த்தீங்கன்னா மிகவும் வேதனை தரக்கூடியதான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் இப்பொழுது வந்திருக்கின்றதான இந்த உபத்திரவத்தை போல, இந்த தன்மையை போல இன்னொரு வரும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். உலகம் அப்படித்தான் சொல்லின்னு இருக்கும், அது வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் தெய்வத்தை அவர் அந்த அப்பத்தை சார்ந்தவர்களை, அந்த அப்பத்தை புசிக்கிறவர்களை, அப்பத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை அவர் திருப்புகின்றார், வேறுபடுத்துகின்றார், பிரித்தெடுக்கின்றார். அவர்களுக்கு இந்த உலகத்தில் அழிவு கிடையாது, மரணம் கிடையாது. நான் சொல்லுகின்றதான மரணம் வேற. நித்தியமாக இந்த தெய்வத்தோடு கூட வாழக்கூடியதான ஒரு அருமையான ஸ்லாக்கியத்தை பெரும்படிக்காக தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகின்றார். உலகத்திலே காணப்படுகின்றதான இந்த தன்மைகளை நினைத்து பயந்துடாதீங்க, சோர்ந்துடாதீங்க. நீங்க செய்ய வேண்டியதான காரியம் இந்த அப்பத்தை அனுதினமும் புசிக்க வேண்டும். அதனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென். 4 காரியங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அந்த 4 காரியங்களும் நாம் இப்பொழுது பார்த்திருக்கிறோம். அப்பம் எருசலேமிலே எடுக்கப்பட்டது, அது ஊழியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டது. கல்வாரியிலே அது பிற்கப்பட்டதான அந்த அப்பம் நமக்காக கொடுக்கப்பட்டு நாம் அதனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இப்பொழுது காணப்படுகிறோம். ஏன் இந்த சம்பவங்கள், இந்த 4 காரியங்களை தேவன் செய்தார்? எதற்காக அதை செய்தார்? நல்லா கவனிங்க. நாமும் சிறு அப்பங்களாக மாற வேண்டும் என்பதற்காக தெய்வம் இதை செய்தார். ஜீவ அப்பமாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 4 காரியங்களும் எதற்காக செய்தார் என்று சொன்னால், அந்த ஜீவ அப்பத்தை போல நாமும் சிறு 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 அப்பங்களாக, ஜீவ அப்பங்களாக இந்த உலகத்தில் மாற வேண்டும் என்பதற்காக அதை செய்து முடித்தார். பெத்லகேமிலே எடுக்கப்பட்டதான அந்த ஜீவ அப்பம் யோர்தான் நதிக்கரையிலே ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த அப்பம், கல்வாரியிலே பிற்கப்பட்டதான அந்த ஜீவ அப்பம்,
எருசலேமிலே நமக்காக கொடுக்கப்பட்டதான அந்த ஜீவ அப்பம், புரியுதுங்களா? நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பெத்லகேமிலே எடுக்கப்பட்டதான அந்த ஜீவ அப்பம் யோர்தான் நதிக்கரையிலே ஆசீர்வதிக்கப்பட்டு கல்வாரியிலே அது பிற்கப்பட்டு எருசலேமிலே நமக்காக கொடுக்கப்பட்டது. ஆமென், ஆமென். இந்த ஜீவ அப்பத்தை விசுவாசத்தோடு கூட எந்த ஒரு மனிதன் புசிக்கின்றானோ, எந்த ஒரு மனிதன் அதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில எடுத்துக் கொள்கிறானோ, அந்த அப்பத்தை விசுவாசத்தோடு கூட அந்த மனிதன் புசித்தால், அந்த மனிதன் சிறு ஜீவ அப்பமாக மாற முடியும். சந்தேகமே கிடையாது. அதுல ஜீவ அப்பமாக மாற முடியும். இந்த ஜீவ அப்பத்தினுடைய அன்பை, அந்த வல்லமையை நம் மூலமாக கொடுக்க ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கின்றார். அந்த ஜீவ அப்பத்தை சிறு ஜீவ அப்பங்களாக இருக்கின்றதான நாம் பெற்று அதை அனுபவித்து, இப்ப நாம என்ன செய்யணும்? அந்த ஜீவ அப்பத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். அவர்களும் அந்த ஜீவ அப்பமாக மாற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு கூட செயல்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் பெரிய ஆளாக்க வேண்டும், பணக்காரர் ஆக வேண்டும், இப்படி பண்ணணும், அதை பண்ணணும், எப்படி செய்யணும், அதெல்லாம் செய்துட்டு போங்க. ஆனால் அதை குறித்து வேதம் சொல்லல. அந்த ஜீவ அப்பம் என்ன நோக்கத்தோடு கூட இந்த உலகத்திற்கு வந்தது? அந்த நோக்கத்தை அந்த ஜீவ அப்பம் நிறைவேற்றி முடித்ததா இல்லையா? அந்த நிறைவேற்றி முடித்ததான அந்த ஜீவ அப்பத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? இந்த அனுபவித்துக் கொண்டிருக்கின்றதான இந்த தன்மையை தெரியாமல், இந்த ஜீவ அப்பத்தை குறித்து ஒன்றுமே தெரியாமல் இருக்கின்றதான மற்றவர்களுக்கு அதை பிட்டு நாம் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? அதனாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? சொல்லுங்க. இக்காலத்தில் நாம் அமைதலாக இருந்தால் நல்லதா? கொஞ்சம் யோசிங்க. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கின்றதான அருமையான ஜனமே, இது சாதாரணமான ஒரு காலம் அல்ல. மிக வேகமாக, மிக துரிதமாக செயல்பட வேண்டியதான ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நாம் ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். தெய்வம் சொல்ல 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 நாம் செயல்பட்டு கொண்டே இருப்போமேயானால் மிக விரைவாக தேவனுக்கென்று சிறு அப்பங்களை நாமும் ஆயத்தப்படுத்த முடியும். அது கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். தேவனுடைய கரத்தில முழுவதுமாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய கரத்திலே நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை எடுப்பார். சத்திய வசனங்களுக்குள்ளாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். சத்திய வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்கின்றதான பட்சத்தில் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதான ஆசீர்வாதங்களினாலே தெய்வம் நம்மை நிரப்புவார். நம்மை நிரப்புவார். மூன்றாவதாக, உபத்திரவங்களோ சோதனைகளோ பாடுகளோ, பயந்துடாதீங்க. உபத்திரவங்கள், சோதனைகள், பாடுகள் வழியாக நாம் பிற்கப்படும் பொழுது, இது வேண்டாமா நமக்கு? நீங்க சொல்றது எனக்கு புரிகிறது. நல்லா கவனிச்சுங்க. இவைகள் எல்லாமே ஆசீர்வாதத்தின் ஊடாக வருகின்றதான தன்மைகள், தெய்வத்தினிடத்திலிருந்து வருகின்றதான காரியங்கள். சத்துவனிடத்திலிருந்தோ மனிதர்களிடத்திலிருந்தோ வருகின்றதான உபத்திரவங்கள், சோதனைகள், பாடுகளை குறித்து பேசல. தெய்வத்தினிடத்திலிருந்து வருகின்றதான உபத்திரவங்கள், அந்த சோதனைகள், அந்த பாடுகள் வழியாக நாம் பிற்கப்படும் பொழுது என்ன செய்யணும் தெரியுமா? அமைதலாக தேவனை நாம் துதித்து நம்முடைய சிலுவையை நாம் சுமப்போம் என்றால்
அப்பொழுது நாம் மிக நேர்த்தியாக பக்குவப்படுகின்றவர்களாக மாற முடியும். கிறிஸ்துவின் ஆழங்களுக்குள்ளாக, அந்த அனுபவங்களுக்குள்ளாக நாமும் செல்ல முடியும். நம்மை எடுத்து மற்றவர்களுக்கு தெய்வம் கொடுப்பார். கொடுப்பதின் நிமித்தமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம், அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள். தேவன் நம்மை உபயோகப்படுத்த நம்மை அர்ப்பணிப்போமா? நம்மை அவருடைய சமூகத்திலே கொடுப்போமா? செய்வீங்களா? ஏன் தெரியுமா? முடிவிலே நித்தியத்திற்கு செல்லும் பொழுது மறைவான மன்னாவை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அங்கே ஒரு மன்னா, அங்கே ஒரு அப்பம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. நித்தியத்திலே சாப்பிடக்கூடியதான அந்த அப்பம், பழைய ஏற்பாட்டிலே சாப்பிட்டதான அப்பம், புதிய ஏற்பாட்டில வந்ததான அப்பம், நித்திய ஏற்பாட்டுக்குள்ளாக போகும் பொழுது அங்கே நமக்கு கொடுக்கப்படுகின்றதான அப்பம். வேண்டுமா வேண்டாமா? வெளிப்படுத்தின விசேஷத்துல பாருங்க, 2வது அதிகாரம் 17வது வசனத்துல, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. வசனத்தை குறிச்சு வச்சிங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். இது தேவனுக்காக அந்த அப்பத்தை இந்த நாளிலே நீங்கள் புசிப்பதற்காக நீங்கள் ஆயத்தமாகும் பொழுது நிச்சயமாக நித்தியத்திலே இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு என்ன தகுதி தெரியுமா? ஜெயம் கொள்ளுகிறவன். ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை கொடுப்பேன். எல்லாருக்கும் கிடையாதுங்க அது. உலகத்தில் ஜெயம் எடுக்கணும். சோதனைகளில, பாடுகளில, உபத்திரவங்களில ஜெயம் எடுக்கணும். அப்படியே அதெல்லாம் நம்மை சூழ்ந்து வருகின்றதான நேரத்தில் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து அவரை துதித்து அவருடைய நாமங்களுக்கு நன்றி செலுத்தி அந்த மறைவான மன்னாவை புசிப்பதற்கு நாம் இந்த உலகத்திலே தகுதியாக வேண்டும். ஜீவ அப்பமாகிய இயேசுவை, ஜீவ வார்த்தையாகிய இயேசுவை, ஜீவ அப்பமாகிய அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உட்கொள்ள 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 நித்தியத்தினுடைய அந்த மேன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜெயம் பெறுகிறவர்களால் இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை நாம் வாழுகின்றவர்களாக காணப்பட முடியும். மிக தெளிவாக உங்களுக்கு இந்த சத்தியத்தை விளக்கி சொல்லுகின்றேன். நான் அவர் என்ன சொல்றார் பாருங்க. அடுத்ததாக அவனுக்கு, இந்த ஜெயம் கொள்கிறவனுக்கு மறைவான மன்னாவை கொடுத்துட்டு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவரும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. இதெல்லாம் வேணுமா வேணாமா? இதெல்லாம் வேண்டுமா வேண்டாமா? எதை சொல்லி நிற்கிறோம், எதை பெற்றுட்டு நிற்கிறோம்னு நினைக்காதீங்க. தெய்வம் சொன்னால் சொன்னதுதான். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதை நோக்கித்தான் நாம் ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். அதை பெறுவதற்காக தான் இந்த உலகத்தில் பல பாடுகளை நாம் பட்டு கொண்டு இருக்கிறோம். எத்தனை விதமான சூழ்நிலைகள். தெய்வம் அவைகளிலே நம்மை காப்பாற்றி ஜெயம் எடுக்க வைத்து கிருபையாக ஆசீர்வதித்து நம்மை நடத்தி கொண்டு வருகின்றார். அவருடைய கரங்களில அடங்கி இருப்போமா? ஜெபிக்கலாம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, தெய்வமே, நீர் எங்களுக்கு இந்த நாளிலே வெளிப்படுத்தி கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசினீர் என்ற அந்த உணர்வு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. அந்த உணர்வை நாங்கள் பெற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம்.
எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைகள், நீர் பேசின உம்முடைய வார்த்தைகள், நீர் எங்களோடு கூட இப்பொழுது பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனதார உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். எத்தனை நன்மைகள்! உலகத்தினுடைய போக்குகள் வித்தியாசமாக ஓடிக்கொண்டிருக்கின்றதான இந்த நேரத்தில் எங்களை நீர் தெரிந்து கொண்டு உம்முடைய அந்த பலத்த ஆசீர்வாதம், அந்த கல்வாரியில கொடுக்கப்பட்டதான அந்த ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் நிறைவேறிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தரை தாழ்த்தி உம்மை நாங்கள் வணங்குகின்றோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அருமையான தெய்வமே, இதோடு கூட எங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடுவதில்ல. நித்தியத்தில் உம்மோடு கூட வாழ்கின்றதான வாழ்க்கையை நீர் இப்பொழுது எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருந்ததான அருமையான ஜனங்களை கண்ணோக்கி பார். அவருடைய தேவைகளை நீ சந்தியும். குடும்பங்களிலே பலவிதமான சூழ்நிலைகள், துன்பங்கள், நெருக்கங்கள், வியாதிகள் வந்திருந்ததான இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களை தேற்றி பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்குள்ளாக எங்களை முடிமறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அந்தந்த வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியனமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you.